இந்த நாள் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள். என்ன உங்களோட பந்தமாக்கிய நாள். அதாவது போன பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு தான் நம்ம சேனலில் நான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் போன பக்ரீத் வந்து வேறு டேட்டில் தான் வந்துச்சு. இருந்தாலும் இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. சேனல் தொடங்கி கரெக்டாக 1 வருஷம் ஆக போகுது. 6 மாதத்துலேயே எனக்கு மான்ஸ்டேஷனும் கிடச்சிருச்சு. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, 5-6 வருஷமாக இதை செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் போன வருஷம் தான் நான் தைரியமாக ஓப்பன் பண்ணினேன். ஓப்பன் பண்ணதோட நோக்கமே நிறைய பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும், பெண்களை நிறைய ஊக்கப்படுத்தணும், எல்லா பெண்களுமே சொந்த காலில் நிற்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம சேனல் வந்து வெறும் குக்கிங் சேனலாக தான் ஓடிட்டுருக்கு. வரப்போகிற காலங்களில் நம்ம பிரியமான சமையலறை, பிரியமான தோழியாக மாறும். நான்லாம் ஒரு சாதாரண பெண்ணு தான். ஆனால் நிறைய திறமைகளோட பல பெண்கள் வீட்டிலேயே முடங்கியிருக்கீங்க. எல்லாருமே வெளியில் வாங்க, உங்களாலேயும் நிறைய சாதிக்க முடியும். இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன். இந்த குட்டி இளவரசிக்கு தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனும் நல்லா இருந்தது. அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்த சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நவநாகரிகம் அப்படிங்கிற பேரில் நிறைய நம்மளோட ட்ரெடிஷ்னலையே மறந்து போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரியான பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ணணும். அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் ஒரு பெண் இருக்கா அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான விசேஷம்லாம் வச்சாங்களாம். ஆனால் இப்போ தான் பெண்கள் நிறைய வெளியில் போய் படிக்க போகிறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரியான விசேஷம்லாம் வைக்கிறப்ப தான் எல்லாரும் ஒன்று கூடுவோம். விருந்தோம்பல், உபசரிப்பு, இது எல்லா பண்பாடுகளும் கண்டிப்பாக தொடரும். நான் சொல்ல வந்ததை மறந்துட போகிறேன். நம்ம இஸ்லாமிய நண்பர்களுக்கு இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.